ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு போஸ்டர் இல்லைனா பேனர் இல்லைனா ஃப்ளையர் இந்த மாதிரி வந்து டிசைனிங் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் தான் முக்கியமாக வேணும் அண்ட் வந்து சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே நிறைய சைட்ஸ் இருக்குது அவைலபிள். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து டிசைனிங் ஒர்க் பண்ணலாம். போஸ்டர் டிசைன்லேருந்து ஃப்ளையர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரௌச்சர் இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம். அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப் நார்மலாக வந்து ஃபோட்டோஷாப் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபோனில் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் போயிட்டு அந்த சைட்டோட நேம் கேன்வா டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து சைன் அப் வித் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். டீட்டெயிலாம் என்ட்ரி பண்ணிட்டு இது உங்களுக்கு ஃப்ரீ தான். லாகின் பண்ணுறது வந்து ஃப்ரீ சைட்டு. ஸோ வந்து ஸ்டார்டட் வித் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். இதில் சில வந்து ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ வந்து அது ப்ரீமியர் வெர்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கேட்டகரியை வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதாவது வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு 30 days ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கும். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 30 days உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறது உங்கள் இஷ்டம். மேபி வந்து அந்த கார்டை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரோ வெர்ஷனை. அப்படி பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு மேபி லேட்டர் கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ காமிக்கும். இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்களா, இல்லை லோகோவா, இல்லை போஸ்டர் டிசைன் பண்ண போகிறீங்களா, இன்விடேஷன் இல்லைனா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸ்புக் கவர் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறது, தென் வந்து சேனல் ஆர்ட் வந்து டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாவான டிசைனும் இதில் இந்த சைட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப்போ இல்லை ஃபோட்டோஷாப்போ வேணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து உங்கள் இருக்க ஃபோனில் கூட நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. போஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப் போஸ்ட் வந்து அதுவே சைஸ் எடுத்துக்கிறோம். அதில் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கோ அந்த அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கும் டிஸ்பிளே பண்ணி. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே வந்து டெம்ப்ளேட்டாக எடுத்து ஜஸ்ட் வந்து அதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கே வந்து அதில் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு போஸ்ட், ஒரு ஜிப் இமேஜ் மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் எடிட் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த நேமுக்கு பதிலாக உங்கள் கம்பெனி நேமோ ஏதோ ஒன்று சம்திங் உங்கள் நேம் போட்டு உங்கள் நம்பரை என்ட்ரி பண்ணி இந்த இமேஜ் நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். அதில் அனிமேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிஃப் இமேஜ், ஒரு கிஃப்ட் போஸ்ட் மாதிரி நீங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சம்திங் இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் அது எங்கே வேணால் போஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் எல்லாமே இந்த இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இப்போ போஸ்ட் போட போகிறீங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. இதில் உங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை மட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இதில் நீங்கள் அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன். இதுலேயும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுக்கு டிசைன் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியே.
ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து சர்ச் பண்ணி வெளியே எடுத்து நீங்கள் பண்ணணுங்க அவசியம் இல்லை. இதிலே வந்து நிறையா ஃபோட்டோஸ், எலமெண்ட்ஸ், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். தென் வந்து மியூசிக் வைக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள். தென் வீடியோ ஃபைலையும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிஃப் இமேஜோ சம்திங், இந்த மாதிரி எல்லா வகையான டிசைனிங் ஒர்க்ஸும் நீங்கள் இதில் பண்ணலாம். டிசைன் பண்ணி நீங்கள் ஒரு ஷேப்லாம் கொடுத்து அது பண்ணுறதுக்கு இதில் ரெடிமேடாகவே டெம்ப்ளேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அப்படியே அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரௌச்சர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து இதில் டெம்ப்ளேட்ஸும் அவைலபிள். நீங்கள் வந்து புதுசாக டிசைன் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் கொடுக்குறது. தென் வந்து எஃபெக்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கோ நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும். தென் வந்து ஃபில்டர்ஸ், கலர் ஃபில்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கலர் சேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், விண்டேஜ் கொடுக்கணுன்னா விண்டேஜ் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இந்த சைட்டில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சிஸ்டம் இருக்கணும், ஃபோட்டோஷாப் தான் வேணும் எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஆன்லைன் சைட், ஃப்ரீ சைட். நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிள். நீங்கள் வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், தென் வந்து ஏதோ ஒரு மோஷன் போஸ்டர் அந்த மாதிரி நீங்கள் இப்போ டிசைன் பண்ணுறது, இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதோ இல்லை லோகோ டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டிசைனிங் ஒர்க்கும் நீங்கள் இதுலேயும் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிசி இல்லாதவங்க மொபைல்லையே நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறோம் நம்ம. அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எடிட்டிங் சம்மந்தமான டிப்ஸ் அப்புறம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நம்ம சேனலில் போடுவோம். ஸோ வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸ் எல்லாத்தையும் நம்ம சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடி டு டிசைன் அஃபிஷியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கீப் வாட்சிங். தேங்க்யூ.